வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டெல்லி விசஸ் எஸ்ஆர்ஹெச். ஃபஸ்ட் டைமாக வந்து டெல்லியில் மேட்ச் நடக்குது இன்றைக்கி. ஹோம் கிரவுண்டு வர டெல்லிக்கு ஒரு சாதகமான பிச்சாக இருக்குமான்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். டெல்லி வந்து 7 மேட்ச் விளாண்டு 3 வின் பண்ணி 4 தோற்று மொத்தம் 6வது பிளேஸில் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் 6ல் 4 வின் பண்ணி 2 தோற்று 4வது பிளேஸில் இருக்காங்க. நியூ டெல்லியில் மேட்ச் நடக்கு. இன்றைக்கி வந்து ஏற்கனவே டெல்லி வந்து விசாகப்பட்டினம் பிச்சு வந்து ஹோம் கிரவுண்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு 2-3 மேட்ச் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது நேஷ்னல் கேபிட்டலுக்கு வந்துட்டாங்க, அருண் ஜேட்லி ஸ்டேடியம் வந்துட்டாங்க. அங்கே வந்து விசாகப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா டெல்லி வந்து ஒரு வின்னு ஒரு தோல்வியோடு வந்தாங்க. ரிஷப் பண்ட் டெல்லியில் வந்து நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறாப்பு, பயங்கரமான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காப்புல. 2022 டிசம்பர் வந்து கிட்டத்தட்ட 2019க்கு அப்புறம் ரிஷப் பண்ட் அங்கே தான் மேட்ச் விளாட நினைக்கிறேன். பண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டார்ட் த சீசன் பவுண்ட் ரிதம் பார்த்தீங்கன்னா 210 ரன்னு 250 7 கேமில் ஸ்ட்ரைக் ரேட் 156. ஆல்சோ கிஸ் பெஸ்ட்டான ஐபிஎல் சீசன் சைன் 2019க்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. 210 ரன் தான். இதை வச்சு வேறு வேர்ல்டு கப் வேறு அவனை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி உயிரை வாங்குறான்லே. என்னத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த பண்ணுவான்னு தெரில. கீப்பிங் ஓகே, எல்லாம் ஓகே. பார்ப்போம். வேறு வந்து டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தளவுக்கு ஹைதராபாத் வந்து ஒரு ஆப்போசிட் டீம், பயங்கரமான ஒரு டீமு. இவங்ககிட்ட வந்து ஹலீல் அகமது, இஷாந்த் சர்மா பவர் பிளே நல்லா போடுறாங்க. 2 லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க. அங்கேயே ஹெட்டு அபிஷேக் சர்மா 2 பேரும் பயங்கரமான பிளேயரு. எப்படி பவுலிங் இந்த இதில் எடுபோட என்னன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். வார்னர் வந்து கிட்டத்தட்ட 90% வந்து ஃபிட்டாக இருக்காப்புலன்னு சொல்லியிருக்காப்புல. சாய் ஹோப்பு தான் வெளியே போவார்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பையன் நல்லா பேட்டிங் வச்சுருக்கான், அதனால தான். அவங்க டீம் 11 பார்த்தீங்கன்னா ரித்திக்ஸா, வார்னர், ஜாக் பெட்சர், இசன் போலனு, அபிஷேக் போல், பண்ட்டு, ஸ்டப்ஸு, அக்சரு, சுமித் குமார், குல்தீப். சுமித் குமார் அவனுங்க என்னங்க போடுறான், ஒன்றும் விளாட மாட்டேங்க. அவனை போய் எடுத்து வச்சுக்கிறான்ல, எதுக்குன்னே தெரியல. இஷாந்த், குல்தீப், முகேஷ், கலீல் அகமது. பேட் கமின்ஸ் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காப்புல லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாக. அங்கே வந்து டேவிட் வார்னர், அபிஷேக் போலு, அப்புறம் ரிஷப் பண்ட்டு, அக்சர் பட்டேலு, குல்தீப் யாதவ், கிட்டத்தட்ட 5 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் ஃபிட்டில் விளாண்டுருக்காங்க. யாருமே வந்து அன்ஃபிட் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. நல்ல பிளேயர், நல்லா விளாண்டுருக்காங்க. மார்க்கண்டே வந்து டிபெண்டிங் டாஸை பொறுத்து இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டுனா வந்து ராகுல் திரிபாதி ஆப்ஷன் வெல்னு போட்டிருக்காங்க. அவர் வந்து இன்னும் அவுட்டாக தான் வச்சிட்ருக்குறாங்க, மயங்க் மார்க்கண்டையும் ராகுல் திரிபாதியும். மயங்க் அகர்வாலை மறந்துட்டாங்க, அது ஒரு விஷயம். ஹெட்டு, சர்மா, மார்க்கம், கிளாசன், சமாத், ரெட்டி, அகமது, ஹமின்ஸு, புவனேஷ், ஜெயந்த், நட்ராஜன், மயங்க் மார்க்கண்டே நல்லா போய்கிட்டு இருக்கு. பயங்கரமான டீமு, நல்லா போயிட்டுருக்கு. குல்தீப் யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ரெஸ்ட் பின்னர் கீ பேக்கர் கேபிட்டல்னு போட்டிருக்காங்க. 4 கேம் தான் விளாண்டுருக்காப்புல இந்த குல்தீப் யாதவ். 6 விக்கெட் எடுத்திருக்காப்புல. எக்கனாமிக் ரேட் பார்த்தீங்கன்னா 6.06 போய்கிட்டு இருக்கிறாரு. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டாக கூட நல்ல ரன்ன பால் தான் கொடுத்துருக்காரு, பரவாயில்ல. குல்தீப், அக்சர் வந்து டெல்லி கேபிட்டல் வந்து நம்ம பயங்கர ஒரு ஸ்பின்னராக கொண்டுருக்காங்க. கிளாசன் வந்து டேக் டவுன் த ஸ்பின்னு போட்டிருக்காங்க, நல்லா விளையாடக்கூடிய ஆள் கிளாசனு. கிட்டத்தட்ட 200 ரன் அடிச்சிருக்காப்புல ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக. தினேஷ் கார்த்திக் வந்து பெட்டர் ஸ்ட்ரைக் எடுத்து சீசன் கிளாஸ்ன்னு பார்த்து 199. தினேஷ் கார்த்திக் வந்து ப்ரொஃபைல் 6 கிட்டர்னு போட்டு T20லே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர 6 அடிச்சிருக்காப்புல 2024. கிளாசன் வந்து ஸ்பின்னுக்கே எல்லாம் நல்லா விளையாடக்கூடாது. இதுதான் ஃபஸ்ட்டு கேமு. பிச்சு அண்ட் கண்டிஷனு. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மோர் கிராஸ் ஸ்கொயர் லாஸ்ட் இயர்னு போட்டிருக்காங்க. ப்ளே பெட்டர் தென் டிட் த 2023. லாஸ்ட்டு 5 கேம்ஸ் 7 கேம்ஸு வின் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட்டு 5 7 கேம்ஸு இங்கே தோற்றுருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸு. ஹோம் ரெக்கார்டு என்ன கொடுமைன்னு தெரில. ஹோமில் எவ்வளோ மோசமான ரெக்கார்டு இருக்குது. சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பாசஸ் ஸ்கோர்னு பவர் பிளேன்னு போட்டிருக்காங்க. ஸ்டாக்ஸ் 207 206 ஃபர்ஸ்ட் 6 overs in 2024. அப்பா
ஹெட்டு வந்து எவ்வளோ அடிச்சிருக்குன்னா 207, 206. எப்பா சாமி, வேறு லெவல். பேட் கமிங் சூப்பர் ரெக்கார்டு அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் போட்டிருக்காங்க. ஆவரேஜ் 14, எக்கனாமிக் ரேட்டு 6.86. ஏற்கனவே 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அங்கே இருக்கிறாங்க. சொல்லிட்டேன். கேபிட்டல் வின் 4 லாஸ்ட் தேர் 5 மேட்ச் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ்னு போடுறாங்களே. கடைசி 5ல் 4 வின் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு மேட்ச் வந்து தோற்றதும் வந்து பார்த்திங்கன்னா அருண் ஜேட்லி சைடு இந்த இதுதான் தோற்றுருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த பிச்சு ரெக்கார்டு எப்படின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி வந்து ஒன்று ஹை ஸ்கோரு இல்லை ரொம்ப லோ ஸ்கோரு மேட்ரு அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டியூலாம் கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு 23 மேட்ச் விளாண்டுருக்காங்க. டிசி 10 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் 12 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. டிசி பேட்டிங் பெஸ்ட்டில் 5 டைம், பவுலிங் பெஸ்ட்டில் 5 டைம். இவங்க பேட்டிங் பெஸ்ட்டில் 6 டைம், பவுலிங் பெஸ்ட்டில் 6 டைம். ஒன்று சூப்பர் ஓவரில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிக்கிறாங்க. டாஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி 14 டைம் டாஸு, எஸ்ஆர்ஹெச் 9 டைம். பேட் பெஸ்ட் டெல்லி 8 டைம், அப்புறம் பவுலிங் பெஸ்ட் 6 டைம். அவங்க 9ல் 5 டைம் பேட் பெஸ்ட்டு, 4 டைம் வந்து பில்டிங் பெஸ்ட்டு. ஐஎஸ்சி ஸ்கோர் இந்த 2 டீமுகளில் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து 207க்கு 3, அவங்க 219க்கு 2, 157.39 ஆவரேஜ் ரன்ஸு. எஸ்ஆர்ஹெச் 154.78 ஆவரேஜ் ரன்ஸு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து 5.65, இவங்க 5.43. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் 492, அங்கே வந்து அப்துல் சமாத் 101. மோஸ்ட் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷர் படேல் 9, புவனேஷ் குமார் 17. பெஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா 4/27 மிச்சல் மார்ஸ். வாஷிங்டன் சுந்தர் 3/28. அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி, இதை பற்றி பார்க்கலாம். டெல்லி இங்கே வந்து திஸ் வெனியூவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டெல்லியை வந்து கிட்டத்தட்ட 6 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 6ல் 5 வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிக்கிறாங்க. அதில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு டைம் வந்து பேட் பஸ்ட்டில் வின் பண்ணிக்கிறாங்க. பவுலிங் பஸ்ட்டில் 4 டைம் வின் பண்ணிக்கிறாங்க, அதாவது பேட்டிங் செகண்டில். டெல்லி வந்து ஒரே ஒரு டைம் தான் வின் பண்ணிக்கிறாங்க, அதுவும் பேட்டிங் செகண்டில். ஏன்னா டெல்லிக்கு வந்து சோதனை எப்படி இருக்குது. டோட்டல் மேட்ச் 149. பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 63, பேட்டிங் செகண்ட் 81, நோ ரிசல்ட்டு 1, சூப்பர் ஓவர் டை, இதெல்லாம் இந்த ஒரு 4 மேட்ச்சு. இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணாங்கன்னா பவுலிங் தான் கிட்டத்தட்ட 84 மேட்ச்சு. பேட்டிங் ஃபஸ்ட்டு 65 டைம் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் எடுபடும் உங்களுக்கு. மோஸ்ட் பிளேடு பை டெல்லி வந்து 80 மேட்ச் விளாண்டுருக்காங்க. மோஸ்ட் வின் பை டெல்லி வந்து 34, மோஸ்ட் தோல்வி பை 44. இதுதான் இருக்கையிலே ஒஸ்ட்டு ஐபிஎல் டீமோட ஹோம் ரெக்கார்டாக இருக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ கேவலமான ஒரு ரெக்கார்டு. மோஸ்ட் வின் பை வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து 146 ரனில் ஜெயிச்சிருக்காங்க. பிக்கெஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பை 10 விக்கெட் வித் 57 பால். க்ளோசஸ்ட் வெற்றி பை பார்த்தீங்கன்னா டெல் டேவிஸ் வின் பை 1 ரன்னு. க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வின் பை 2 விக்கெட் வித் 1 பால். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 155. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.45. ஆவரேஜ் ஸ்கோர் பார் விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 24.12. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 142, அதாவது 142.88. ஆவரேஜ் டேக்கன் செகண்ட் இன்னிங்ஸ் விக்கெட் பார்த்தீங்கன்னா 5.64. ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர் பார் விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25.32. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பேர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.03. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பார் விக்கெட் பார்த்தீங்கன்னா 24.68. டிசிஎஸ்ஆர்எஸ் தீஸ்வனின்னு போட்டிருக்காங்க. டெல்லி 80 மேட்ச்சில் 39 மேட்ச் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. மேட்ச் வந்து 34 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. ஐஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 231க்கு 4, 155.88 ஆவரேஜ் டீம் ஸ்கோரு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 1 விக்கெட் விட்டுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 11 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 7 டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க, 7 மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. 7 மேட்ச் டாஸ் வின் பண்ணால் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஜெயிச்சிடும் உங்களுக்கு தெரியுது. ஐஎஸ் ஸ்கோர் 197க்கு 6. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150.55. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5.09. இந்த கிரௌண்டில் வந்து டெல்லியோட பெஸ்ட்டு விக்கெட் ரன்ஸ் படி விக்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா 67 ரன் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 22 ரனில் ஜெயிச்சிருக்காங்க. அதிக விக்கெட் வித்தியாசம் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா டெல்லி டேவிஸ் 9 விக்கெட்டில் வித் 29 பால் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 9 விக்கெட்டில் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒஸ்ட்டு ரன்ஸ் பர், அதாவது கேவலமான தோல்வி ரன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மும்பை விட 146 ரனில் டெல்லி தோற்றுருக்காங்க. ஆர்ஆர் கூட இங்கே வந்து 55 ரனில் தோற்றுருக்காங்க. யார்? எஸ்ஆர்ஹெச். ஒஸ்ட்டு, அதாவது அதிக விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அகேன்ஸ்டாக 10 விக்கெட்டு ப்ளஸ் 57 பால் இருக்கும்போது கேவலமான தோற்றுருக்காங்க டெல்லி. இங்கே வந்து ஜிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டு ப்ளஸ் 9 பால் இருக்கும்போது தோற்றுருக்காங்களே.
மோஸ்ட் ரன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் 35 இன்னிங்ஸில் 1047, சேவாக் 33 இன்னிங்ஸில் 996, ஐயர் பார்த்தீங்கன்னா 29 இன்னிங்ஸில் 855, ஐஎஸ்எஸ் ஸ்கோரு பண்ட்டு 128, வார்னர் 107 69 பாலுக்கு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக. பீட்டர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் சார்ஜர்ஸுக்கு அகேன்ஸ்டாக 64 பாலுக்கு 103, எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக பயங்கரமாக இருக்காங்க. பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் வில்லியம்சன் 4 இன்னிங்ஸில் 75.6, காலிங்குட் 5 இன்னிங்ஸில் 66, அபிஷேக் சர்மா 4 இன்னிங்ஸில் 65, ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா சேவாக் 167, பண்ட்டு 160, பட்டேல் 156.57, மோஸ்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா பண்ட்டு 24 இன்னிங்ஸில் 46, ஐயர் 29 இன்னிங்ஸில் 42, சேவாக் 33 இன்னிங்ஸில் 38, மோஸ்ட் 4 சேவாக் 33 இன்னிங்ஸில் 128, வார்னர் பார்த்தீங்கன்னா 119, தவான் 76 19 இன்னிங்ஸில் நல்லா விளாண்டுருக்கானே தவானுங்க. மோஸ்ட் ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பவுலிங் பிக்கர் பார்த்தீங்கன்னா மிஸ்ரா டெக்கான் சார்ஜர்ஸ் அகேன்ஸ்டாக 5 for 17, அதே மிஸ்ரா பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 4 for 11, கூட்டர்நயில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 4 for 20, மோஸ்ட் விக்கெட் மிஸ்ரா 46 பால் 46 இன்னிங்ஸில் 61 விக்கெட்டு, யாதவ் பார்த்தீங்கன்னா 22 இன்னிங்ஸில் 23 விக்கெட்டு, மோர்கல் 16 இன்னிங்ஸில் 21 விக்கெட்டு. பெஸ்ட் எக்கனாமிக் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் 3 இன்னிங்ஸில் 4.5, ரூதர்போர்ட் 3 இன்னிங்ஸில் 4.58, ஆனந்த் ராஜன் 1 இன்னிங்ஸில் 5. பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டே 10, ஸ்டெயின் 10.8, காலிங்குட் 11. அவ்வளோதான் நண்பர்களே இந்த பிச்சோட மோஸ்ட் 5 விக்கெட் கால் பார்த்தீங்கன்னா 2 எடுத்திருக்கான். யார் நம்ம மிஸ்ரா எடுத்துருவோம் உங்களுக்கு தெரியுது. அதான் நடந்திருக்கு மேட்ச் இல்லையா அப்படின்னாலும் ஒரு 5 விக்கெட் கால் எடுத்திருந்தானே மிஸ்ரா, ஒரு 5 விக்கெட் கால் எடுத்திருக்கான். ஓகே நண்பர்களே இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறோம். எவனா இருந்தாலும் பவுலிங் தான் போட போகிறான். அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்களான்னு பார்ப்போம். டி வருமானு தெரியல, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. மோஸ்ட்லி யார் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் தான் போட போகிறாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே.